Hi friends, இன்னைக்கு மணப்பெண் சமையல நம்ம பார்க்க போறது chicken leg fry வாங்க பார்க்கலாம். இன்னும் நம்ம மணப்பெண் சமையல subscribe பண்ணாதவங்க வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் subscribe பட்டனை press பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell symbol-ஐ click பண்ணும்போது all select பண்ணி நீங்க click பண்ணீங்கன்னா notification கரெக்ட்டா உங்களுக்கு அப்டேட் ஆயிடும். Friends, முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதுல 1 kg அளவுக்கு நான் சிக்கனோட leg pieces வாங்கியிருக்கேன். ஸ்கின்னோட போடிங்கனா உங்களோட மசாலாஸ் அதுவும் இல்லாம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஸ்கின் வேண்டானா நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம லெக் பீசஸ் நல்லா ஒரு நைஃப் வச்சு கீரல் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அப்பதான் நம்ம போடுற மசாலாஸ் நல்லா உள்ள ஊறி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அரை லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்காகனா நம்மளோட சிக்கனை எந்த ஒரு மசாலாஸ் ஆட் பண்ணும்போது நீங்க லெமன் ஜூஸ் போட்டீங்கன்னா அதை இன்னும் ஹைலைட் பண்ணி தரும் அந்த மசாலாஸை. அரை லெமன் போதும், அதிகமாக தேவையில்லை. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க காரத்துக்கு. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களோட ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் மசாலாஸ் நல்லா சிக்கனுக்குள்ளே இறங்கும். இதை நல்லா கோட்டிங் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறீங்க. எப்பயுமே எந்த ஒரு மசாலாவுமே சிக்கனில் நீங்கள் போடுறீங்கன்னா அது அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு பிறகு நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வைக்காமல் பண்ணிங்கன்னா உள்ளே எதுவுமே மசாலாஸ் இறங்கியிருக்காது. இப்போ இது ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சிக்கனை நம்ம அடுப்பில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். சிக்கனில் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி போட தேவையில்லை. தண்ணி இல்லைன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சிக்கோங்க. 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுருங்க. திருப்பி விட்டுட்டே இருங்க, அடி பிடிக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 5 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, அடுத்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் போதும் கரம் மசாலா. சிக்கனை திருப்பி விட்டுடலாம். இப்போ நம்ம 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. சிக்கன் அடிக்கடி திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த பவுடரை பவுடர் பண்ணிவிடுங்க. பவுடர் பண்ணால் உங்களுக்கு பவுடரியாக கிடச்சிரும். இதை நம்ம மேலே கோட்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா வெந்திருக்கும். மசாலாஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி இருக்கும் தெரியுமா, அந்த தண்ணியிலே நீங்கள் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. சப்போஸ் தண்ணி இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது பவுல் யூஸ் பண்ணி நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மசாலாஸ்லேயே நம்ம உடச்சி ஊற்றிட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டையை நம்ம நல்லா உடச்சி ஊற்றிட்டு அந்த நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து 1 கப் அளவுக்கு நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வேக வச்சுருக்க சிக்கனோட லெக்கை அந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. டிப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஃப்ளார், அதாவது மசாலா மாவு இருக்குது தெரியுமா, அதில் நல்லா டிப் பண்ணிவிடுங்க. ஒரு கோட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்னொரு கோட்டிங் தேவைப்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பவும் நம்ம இதை நல்லா பைண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் முட்டையில் போட்டு டிப் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்மளோட ஃப்ளாரில் போட்டு நல்லா பிரட்டி எடுத்துடுங்க. நல்லா பிரட்டி எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த லெக் பீஸை நம்ம குக்கரில் ஃப்ரை பண்ண போகிறோம். குக்கரில் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா லெக் பீஸ் முழுகிற அளவுக்கு நீங்கள் ஆயில் விட்டுக்கணும். லெக் பீஸை நல்லா எண்ணெயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிடுங்க. அதாவது அரை வேக்காடு மட்டும் நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ண போனீங்கன்னா டபுள் சைடு அரை வேக்காடு சேவர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா லெக் நல்லா முழுகிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு குக்கரோட மூடியை போட்டு
மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் நீங்கள் விட போகிறீங்க. ஃபுல்லாக வந்து எண்ணெய் இருக்கணும், அப்போ தான் 2 சைடுமே நல்லா வெந்திருக்கும். ஒரு விசில் வந்ததுக்கு பிறகு நல்லா ப்ரெஷர்லாம் வெளியில் போன பிறகு நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சிக்கனோட லெக் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக குக் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க குக்கர் மூடும் போது, அப்போ தான் டபுள் சைடுமே நல்லா வந்து வெந்திருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.